எல்லாருக்கும் வணக்கங்க. இப்போ ஒரு நியூஸ் வந்திருக்கு. அது என்னங்கிறத பார்க்கலாம் வாங்க. வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்டேட் ஃபினான்ஸ் மினிஸ்டர் மரி வில்சன் அப்படிங்கிறவர் ரிலீஸ் பண்ணியிருக்காரு ஒயிட் பேப்பர். அந்த இதை அதாவது அந்த ஃபிஸ்கல் பொசிஷன் ஆஃப் தமிழ்நாடு எப்படி இருக்குது அப்படிங்கிறத டியூஸ்டே அன்னைக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காரு. நியூஸ் வந்திருக்கு. அதில் என்ன சொல்லியிருக்காருன்னா, அந்த கம்பைன்ட் டெட்ஸ் அண்ட் லயபிலிட்டிஸ் அந்த ஸ்டேட்டோடது 13.18 lakh crore வரைக்கும் ரீச் ஆகிருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. இது ரெவென்யூ டெஃபிசிட் எப்படின்னா ஹிஸ்டோரிக்காக குறைஞ்சிருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. வருவாய் பற்றாக்குறை வரலாற்று உச்சத்தை அடைஞ்சிருக்கு அப்படிங்கிறதையும் அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, கவர்மெண்ட்டுடைய இந்த ஃபிஸ்கல் ஸ்பேஸ் அந்த நியூ ப்ரோக்ராம்ஸ் இருக்குல்ல, கரண்ட் அந்த ஃபினான்ஷியல் இயரோடது ரொம்ப மினிமலாக தான் இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. இந்த முன்னோக்கி போகிற பாதை சேலஞ்சிங்காக இருக்குது, பட் ஹோப்லெஸ் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. மரி வில்சன் அப்படிங்கிறவர் ரிப்போர்ட்டர்ஸ் கிட்ட என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த ரிலீஸ் பண்ணது ஒயிட் பேப்பர் ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம் செக்ரட்டரியேட்டில் அந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் அந்த அடிஷ்னல் சீஃப் செக்ரட்டரி ஃபினான்ஸ் எம்ஏ சித்திக் அந்த இதோட அவருடைய ப்ரெசன்ஸில் அதை பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லப்படுது. இந்த ரிப்போர்ட்டர்ஸ் கிட்ட சொல்லியிருக்காரு. வில்சன் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, 13.18 lakh crore லயபிலிட்டிஸு இதில் அந்த இதெல்லாம் இன்க்ளூட் ஆகுதுன்னா பப்ளிக் செக்டாரோடது மேஜர் பப்ளிக் செக்டார்ஸ் அண்டர்டேக்கிங்ஸு, அதாவது இந்த பவர் யூட்டிலிட்டிஸ், அப்புறம் டிரான்ஸ்போர்ட் கார்ப்பரேஷன்ஸ் அந்த இதெல்லாம் அந்த ஸ்டேட்டுடைய அவுட்ஸ்டாண்டிங் டெட்ஸில் இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. சிஎம் விஜய் கிரிட்டிசைஸ் பண்ணியிருந்தார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை ப்ரீவியஸ் அந்த டிஎம்கே கவர்மெண்ட் அந்த ஸ்டேட் ஃபிஸ்கல் டிசிப்ளின் அந்த இதை பற்றி அவர் சார்ஜ் எடுத்ததுக்கப்புறம் அதை ரிலீஸ் பண்ணவும் ஒயிட் பேப்பரை அந்த ஃபினான்ஷியல் சிச்சுவேஷன் அப்படிங்கிறத சொல்லியிருந்தார். அது அவுட்ஸ்டாண்டிங் டெட்ஸ் அதாவது கொடுக்க வேண்டியது நம்ம 5.13 lakh crore ஏதாவது 2021 அவ்வளோ இருந்திருக்கு. அப்போ 10 lakh crore வரைக்கும் மார்ச் 2026 வரைக்கும் அவ்வளோ ஆயிருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதுவும் இல்லாமல் பர் கேபிட்டல் லயபிலிட்டி 1.2 lakh வரைக்கும் ரைஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறத இந்த டாக்குமெண்ட்ஸில் சொல்லுது. ரெவென்யூ டெஃபிசிட் எவ்வளோன்னா இப்போ 78,324 crore 25-26 டச் ஆகியிருந்திருக்கு. அது ஹையஸ்ட்டு ஃபார் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது என்னென்னா ரெவென்யூ ரெசிப்ட்ஸ் இப்போது 10% 8.232 வரைக்கும் கம்மியாக இருக்குது 25-26 ஜிஎஸ்டிபியில் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸ்டேட்டோட ஓன் டேக்ஸ் ரெவென்யூ என்னென்னா, அதாவது ஜிஎஸ்டிபி ரேஷியோடு டிக்ளைன் பண்ணப்பட்டிருக்கு. அதாவது ஃப்ரம் 5.93% 5.45 ஆகிருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இது ஸ்டேட்டோடைய ஹிஸ்ட்ரி அண்ட் அந்த ஸ்டீப்பஸ்ட் டிக்ளைன் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த பெஞ்ச் மார்க்கெட் ஸ்டேட்ஸில் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. பீர் ஸ்டேட்ஸ் அதாவது ஈக்குவலாக இருக்கிற நாடுகள்லாம் ஸ்டேட்ஸ் எல்லாம் இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க அந்த டேக்ஸ் எஃபர்ட் அந்த இதில். பட் தமிழ்நாடு அதில் இம்ப்ரூவ் பண்ணலை அப்படிங்கிற மாதிரி இந்த டாக்குமெண்ட்டில் இருக்கிற அந்த அறிக்கைகள் சொல்லுது. ஒயிட் பேப்பரில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த பேமெண்ட் அந்த கடன் வாங்கினதுக்கு இன்ட்ரெஸ்ட் பே பண்ணோம்ல, அது 22.8% ஆஃப் அந்த ரெவென்யூ ரெசிப்ட் வாங்கியிருப்பாங்கள்ல கடன், அதுக்கு இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதுக்கு மட்டுமே ஆனுவல் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ ஆகிருக்கு அப்படின்னா 41,564 crore. அது 21-22 அது அவ்வளோ ஆகிருக்கு. அதுலேருந்து 67,050 crore 25-26 இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதுலேருந்து இவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதாவது கிட்டத்தட்ட 26,000 அந்த crore அளவுக்கு ஜாஸ்தியாக இருக்குது அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. டிஎன் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா ஸ்பெண்ட் மோர், அதாவது பழைய அந்த கடன்களை அடைக்கிறதுல தான் அது இன்ட்ரெஸ்ட் இருக்குது அவங்களுக்கு. அது ஃப்யூச்சரில் பில்ட் பண்ணுறது எதுவும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அந்த இதிலெல்லாம் எதுவும் பண்ணலை அப்படிங்கிற மாதிரி இவங்க அந்த ஒயிட் பேப்பரில் சொல்லியிருக்காங்க.
அந்த டாக்குமெண்ட்டில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ப்ரொஜெக்ஷன் அந்த ஃப்யூச்சர் பற்றி என்ன சொல்லியிருக்காங்கன்னா 2026-27 ரெவின்யூ டெஃபிசிட் வந்து அதை வருமான பற்றாக்குறை வந்து ரீச் ஆகும் ரஃபாக 90,500 crore அகைன்ஸ்ட் 48,696 crore அப்படின்னு வந்து இன்டரிம் பட்ஜெட்டில் காமிச்சதை விட இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா நம்ம வந்து முன்னேறி போகும்போது இந்த டாக்குமெண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா வந்து நிறைய வந்து நம்ம இதில் இழப்புகளை வந்து தடுக்கலாம் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. ரெவின்யூ லாஸ் அதாவது வருமான அந்த இழப்புகளை, கரப்ஷன் வந்து அந்த இதை ரெவின்யூ கலெக்டிங் டிபார்ட்மெண்ட்ஸ் அந்த இதில் வந்து பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. காஸ்ட் ஆஃப் கூட்ஸை ரெடியூஸ் பண்ணுறது, அப்புறம் வந்து அந்த ஒர்க் அண்ட் மொபிலைசிங் அந்த மோர் ரிசோர்ஸஸ் வித்தவுட் இம்போஸ் பண்ணுறது அந்த ஃப்ரெஷ் பர்டன் ஆன் சிட்டிசன்ஸ் அப்படிங்கிறத அங்கே ஸ்பெசிஃபை பண்ணி சொல்லியிருக்காங்க. இந்த கரண்ட் அந்த ஃபிஸ்கல் சிச்சுவேஷன் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கொலாப்ஸ் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது இது வந்து ஒரு மேன்மேட் டிசாஸ்டர், அதாவது மனுஷனால் செய்யப்பட்ட ஒரு பேரழிவு நடத்தப்பட்டது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. வில்சன் அவர் வந்து டிட்டர்மின் பண்ணியிருக்காரு இது வந்து ஸ்டேட்டை வந்து புல் பண்ணி டெட்ஸை வந்து எப்படியாவது கிளியர் பண்ணணும், அதாவது ரீஃபார்ம் பண்ணுவோம், இம்ப்ரூவ் பண்ணுவோம் கவர்னன்ஸை, அதாவது ரீஃபார்ம் பண்ணி அதன் மூலியமாக அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. அடிஷ்னல் சீஃப் செக்ரட்டரி எம்ஏ சித்திக் அப்படிங்கிறவர் என்ன சொல்லியிருக்காருன்னா ஸ்டேட்டுடைய ஃபினான்ஷியல் கண்டிஷன் வந்து டிட்டரியேட் ஆனதுலேருந்து பேட்லேருந்து ஒர்ஸ் அப்படிங்கிற வந்து கண்டிஷன் அப்புறம் ஒர்ஸ்னிங் ஆகிட்டுருக்கு அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா சென்டர் வந்து அப்ரூவ் பாரோ பண்ணுறதுக்கு 1.4 lakh crore ஃபார் தமிழ்நாடு வந்து அப்ரூவ் பண்ணியிருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காரு. ஆனால் ஸ்டேட்டுக்கு வந்து தேவையானது இனியும் அதாவது 1.56 lakh crore வந்து இந்த கண்டினியூ பண்ணுறது வெல்ஃபேர் ப்ரோக்ராம்ஸ்க்கு அண்ட் அதர் கமிட்மெண்ட்ஸ்க்கு தேவை, அதாவது வி நீட் மோர் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காரு ஃப்ரம் சென்டர்லேருந்து. என்னுடைய ரேப்பிட் ஃபாஸ்டான ஏஜிங் பாப்புலேஷன் அது வந்து கீ லாங் டேர்ம் சேலஞ்ச் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. ஷேர் ஆஃப் எல்டர்லி சிட்டிசன் வந்து இது ப்ரொஜெக்ட் ஆகிருக்கு இன்க்ரீஸ் வந்து 10.6% அதாவது 2011 டு 18.2% பை 2031 இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஓல்ட் ஏஜ் டிபெண்டன்சி அப்படிங்கிறது வந்து அந்த ரேஷியோ எக்ஸ்பெக்ட் பண்ணுறது வந்து எவ்வளோன்னா ரைஸ் ஆகிறதுக்கு வந்து 20.6 to 32.7 பை 2036 இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. இந்த ட்ரெண்டு வந்து ஒரு ஷ்ரிங்கிங் டேக்ஸ் அந்த பேஸ் அந்த இதுன்னு சொல்லியிருக்காங்க. மவுண்டிங் ஹெல்த் கேர், பென்ஷன், வெல்ஃபேர் எக்ஸ்பெண்டிச்சர், பிளேசிங் அடிஷ்னல் அந்த ஸ்ட்ரெயின் ஆன் ஸ்டேட்ஸ் காஃபர்ஸ் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. இந்த ஒயிட் பேப்பர் வந்து ரிலீஸ் பண்ணாங்கல்ல அதுக்கு வந்து ஃபார்மர் ஃபினான்ஸ் மினிஸ்டர் தங்கம் தென்னரசு அப்படிங்கிறவர் டியூஸ்டே அன்றைக்கி என்ன சொல்லியிருக்காருன்னா ஒயிட் பேப்பர் தமிழ்நாடு அந்த ஃபிஸ்கல் கண்டிஷன் பற்றி சொன்னதை பற்றி ரிலீஸ் பண்ணதை பற்றி என்ன சொல்லியிருக்காருன்னா என் மேரி வில்சன் அப்படிங்கிறவர் வந்து அது எம்டி பேப்பரை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அந்த டாக்குமெண்ட் வந்து என்னென்னா டைவர்ட் பண்ணுறது அட்டென்ஷனை அந்த ரூலிங் அந்த டிஸ்பென்சேஷன் ஃபெயிலியர் இருக்குல்ல அந்த ஃபுல்ஃபில் அந்த பண்ணுறது அந்த போல் ப்ராமிசஸை அதை வந்து மறைக்கிறதுக்கு இப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி அவர் ஒரு கிளைமை வச்சுருக்காரு. தென்னரசு வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா எக்ஸில் இந்த ஸ்டேட்டுடைய அந்த ஃபினான்ஷியல் பொசிஷன் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணப்பட்டிருக்கு டீட்டெயிலாக அந்த ப்ரீவியஸ் பட்ஜெட் டாக்குமெண்ட்ஸில் அந்த அஃபீஷியல் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ்லேயும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. டிவிகே கவர்மெண்ட் வந்து இப்போது சும்மா அட்டம் பண்ணிகிட்ருக்காங்க நரேட்டிவ் பண்ணுறதுக்கு த்ரூ ஒயிட் பேப்பர் அப்படின்னு அவங்களுடைய அந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அந்த ஷார்ட் கம்மிங்ஸ் அண்ட் இன்னெபிலிட்டியை வந்து மறைக்கிறதுக்கு இந்த மாஸ்கை வச்சு மறைக்கிறதுக்கு அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. இவங்க வந்து பவருக்கு வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காருன்னா அந்த ஸ்ட்ரென்த் ஆஃப் எக்ஸ்ட்ராவர்ஜென்ட் ப்ராமிசஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. கவர்மெண்ட் வந்து ரியலைஸ் ஆகிருக்கு டிஃபிகல்ட்டி அந்த டெலிவரி பண்ணுறது அந்த மெனி ஆஃப் தம் அப்படிங்கிறத வந்து இப்போ ரியலைஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத வந்து அவர் சொல்லியிருக்காரு. அவரோட வருஷனை வந்து சொல்லியிருக்காரு தென்னரசு அப்படிங்கிறவர். இந்த சோகால் ஒயிட் பேப்பர் அப்படிங்கிறது வந்து சும்மா கன்சீல் பண்ணுறது அந்த ஃபெயிலியர் ராதர் தென் அந்த நியூ ஃபினான்ஷியல் அந்த கிளாரிட்டியை வந்து ப்ரொவைட் பண்ணுறதுக்கு பதிலாக அதை ஃபெயிலியரை வந்து மறைக்கிறதுக்காக இந்த மாதிரி பண்ணுறாங்க அப்படிங்கிறத வந்து தங்கம் அப்படிங்கிறவர் சொல்லியிருக்காரு.
ஃபார்மர் மினிஸ்டர் என்ன சொல்லியிருக்காருன்னா, அலிஜிடாக வந்து இந்த ரிப்போர்ட் வந்து எய்ம் பண்ணப்பட்டது எதுக்குன்னா, அதை வந்து கவர்மெண்ட் வந்து அதை ஷீல்டு மாதிரி போட்டு அதை மறைக்கிறதுக்காக க்ரோயிங் பப்ளிக் கிரிட்டிசிசஸை வந்து அன்ஃபுல்ஃபில்டு அந்த அஷ்யூரன்ஸஸை வந்து பண்ண முடியாமல் இருக்கிறத மறைக்கிறது, அதை வந்து கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்கள்ல பப்ளிக், அதை மறைக்கிறதுக்காக இதெல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து சொல்லியிருக்காரு. இது வந்து அக்கௌண்டபிலிட்டிலேருந்து எஸ்கேப் ஆகிறதுக்கான ஒரு வழி அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து சொல்லியிருக்காரு. ரேதர் தேன் ஜென்யூன் அசஸ்மெண்ட் வந்து அந்த ஸ்டேட்டுடைய ஃபிஸ்கல் ஹெல்த் அப்படிங்கிறத வந்து அவர் சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காருன்னா, கவர்மெண்ட்டுடைய அட்டெம்ப்ட் என்னென்னா பில்டு பண்ணுறது பப்ளிக்குடைய ஆன்டிசிபேஷன், அந்த ரிலீஸ் எண்ட் ஆகிறது வந்து டிசப்பாயின்மெண்ட் ஆகும் அப்படிங்கிறது தான் சொல்லியிருக்காரு. தங்கம் என்ன சொல்லியிருக்காருன்னா, சீக்கிரமாகவே வந்து அவர் இஷ்யூ பண்ணுவாங்க டீட்டெயில்டு அந்த ரெஸ்பான்ஸ் அட்ரஸிங் பண்ணுறது, அந்த கண்டென்ட்ஸ் ஆஃப் தி ரிப்போர்ட்டு, அப்புறம் வந்து அந்த டிவிகே கவர்மெண்ட் ரிகார்டிங் தமிழ்நாடு ஃபினான்ஷியல் பொசிஷன், அந்த அவங்களுடையதை வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காரு. டிவிக்கே வந்து அவங்க வந்து ஒயிட் பேப்பர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, என்ன ஏது அப்படிங்கிறது வந்து டிஎம்கே அதில் வந்து அவங்களும் வந்து அதுக்கு அப்போஸ் பண்ணுற மாதிரி வந்து அவங்க ஒரு விஷயத்தை விட்டுருக்காங்க. இதில் வந்து எந்த அளவுக்கு உண்மைத்தன்மை இருக்குது இல்லை அப்படிங்கிறது தெரியல. நம்ம வெயிட் பண்ணி பார்த்தா தாங்க தெரியும். வெயிட் பண்ணுவோம், அவ்வளோதான். தேங்க்யூ. ப்ளீஸ் டூ லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் அவர் சேனல் அண்ட் கிளிக் த ஆல் ஆப்ஷன் அண்ட் ப்ரெஸ் த பெல் ஐகான். தேங்க்யூ.